எல்லா கட்சிகளும் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் தவறாமல் பேசுகிறது ஸ்டெர்லைட் பிரச்சனையை தான். அப்படி யோசித்து பார்த்தா வெளியே இருக்க மக்களுக்கே பாதிப்பு வரும் அப்படின்னு வச்சா, அப்போ உள்ள அத்தனை வருஷமாக வேலை செஞ்ச தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருக்கணும்ல. இந்த ஆலை மூட வேண்டும் சொல்லி ஒரு ஒரு கோரிக்கை வலுத்த போது அதுக்கான அடிப்படை காரணங்களாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஆலையினால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அது இல்லாமல் சுற்றுப்புற மக்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு நோய் வருது, அவங்களுக்கு பல பாதிப்புகள் வருதுன்னு சொல்லிட்டு பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் தான் வந்து ஒரு மக்களிடையே ஒரு கொந்தளிப்பான மனநிலை உருவாக்கி இந்த ஒரு நிலைமைக்கு வந்து இந்த ஆலை தள்ளப்பட்டுள்ளது. பட் இதை பற்றி எங்களுடைய கருத்து என்னென்னு பகிர்ந்துக்கணும்னா, இந்த ஆலையில் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 880 முதல் நேரடி தொழிலாளர்களும் 2500 ஒப்பந்த தொழிலாளர்களும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கம்பெனியில் உள்ள வந்து வேலை பார்த்து போயிட்டு தான் இருக்காங்க. எல்லாருடைய ஹெல்த் ரெக்கார்ட்ஸும் வந்து ரெகுலர் பேசிஸில் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்கும் எந்த மாதிரி விதமான ஒரு ஆரோக்கியம் குறைபாடோ இங்கே வேலை பார்த்தனால அந்த பாதிப்புகளோன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுடைய உள்ள புள்ளி விவரப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பொல்யூஷன்னால் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறதுமே வந்து ஒரு அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லா தரமான பொல்யூஷன், இங்கே ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இல்லை கிரவுண்ட் பொல்யூஷன், எந்த விதமான பொல்யூஷனாக இருந்தாலும் எல்லாமே வந்து ரவுண்ட் த கிளாக் 24/7 மானிட்டரிங் சிஸ்டம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது, பாதுகாப்பு திட்டங்கள் வந்து செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கோம். அதனால் வந்து பொல்யூஷன் வந்து கூடியிருக்கா, ஆலை மூடினதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆலை இயங்குற போது எந்த பொல்யூஷன் வந்ததோ அதுதான் குறைஞ்சிருக்குது. ஸோ அது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ SO2 அளவீடுபடி பார்த்தோம்னா வந்து தூத்துக்குடியில் மொத்தமாக வெளிப்படக்கூடிய SO2 அளவில் வந்து ஸ்டெர்லைட்லேருந்து வரக்கூடியது வந்து டோட்டலில் வந்து ஒரு 1% கூட கிடையாது. ஸோ அந்த அளவு பொல்யூஷன் குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அதனால வந்து எல்லாமே மாறிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. இன்றைய தேதி வரைக்கும் வந்து தூத்துக்குடியோட சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான வந்து இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக அணுகுமே தவிர உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாதுன்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா அறிவுபூர்வமாக அணுகணும்னா அதற்கான மெஷர்மெண்ட் இருக்குது, அதற்கான டெக்னிக்ஸ் இருக்குது, அதற்கான ஏஜென்சிஸ் இருக்காங்க, சயின்டிஃபிக் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க மெஷர் பண்ணி பழைய டேட்டா புது டேட்டா பார்த்தாங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு கூடியிருக்குன்றது கிளியராக தெரியும். அங்கே வேலை செஞ்சவங்களோட உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்டெர்லைட் மூடியது மூலமாக அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இந்த தகவலை ஸ்டெர்லைட் காப்பர் வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் திரு தனவேல் நமக்கு தெரிவித்தார். இந்த ஆலையை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 850 வந்து நேரடி தொழிலாளர்களாகவும் 2500 வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலைவாய்ப்பு பெற்றுட்டு இருந்தாங்க. இதை தாண்டி 2ஆம் தர 3ஆம் தர வேலைவாய்ப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் வந்து கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து இந்த ஆலையை சார்ந்து இருந்த டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரிகளாகட்டும், இந்த எங்களுடைய ஆலைக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி, மற்ற இண்டஸ்ட்ரிகளாகட்டும் கிட்டத்தட்ட 35,000 பேர் வந்து வேலைவாய்ப்பை இழந்து ஒரு மிக மிக துரதிருஷ்டவசமான நிலையில் நாங்கள் வந்து வந்துட்டு கொண்டிருக்கிறோம். இது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த 2500 பேர் எங்களிடம் நேரடியாக ஒப்பந்தக்காரர்களாக வேலை பார்த்து வந்த அந்த குடும்பங்கள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவு, அவங்களுடைய மருத்துவ செலவு எல்லாத்துக்கும் வந்து அவங்களுடைய நேரடி பாதிப்பு. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.